நேற்று வந்து பாருக்கும் கமருதீனுக்கும் செம சண்டை. கமருதீன் வந்து பாரு காலெல்லாம் விழுந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய அப்டேட் வந்திருந்தது. எதனால் இந்த நியூஸ் வந்ததுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கோலை போட்டி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரு படுத்திருக்கும் போது பக்கத்தில் போய் தோப்புக்காரெல்லாம் போட்டார் கமருதீன். 2 பேரும் ஃபுல்லாக பேச்சப் ஆயிட்டாங்க. ஆனால் அது இப்போ மேட்ரே இல்லை. ஆனால் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்ட்டோட இந்த பிஆர் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸோட ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்கிறவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க தான் இவங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணுறது. அதனால தான் ஒருத்தருக்கு மட்டும் அதிகமாக திட்டே கிடைக்காம அவங்க மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வீக்கிலேருந்தே திட்டே வாங்காமல் எஸ்கேப் ஆகி வந்தது. அவங்கள யார் என்ன பண்ணாலும் எஸ்கேப் ஆகி இவ்வளோ நாளுக்கு வந்தது. இப்போது பாரு கமருதீன் அந்த கேமில் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க இல்லையா, அந்த இஷ்யூவை டைலூட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் ஃபைட்டு, விக்ரமுக்கும் சபரிக்கும் ஃபைட்டு, இந்த மாதிரி கமருதீன் காலில் விழுந்தாங்க. ஆக்சுவலாக இது என்ன நடந்துச்சுன்னா 2 பேரும் பாருவை கமருதீன் திட்டுனாரு, பயங்கரமாக கார்னர் பண்ணாரு, அப்படி தான் வந்துச்சு. ஏன்னா எனக்குலாம் அதில் நம்பிக்கையே கிடையாது. பார்வெல்லாம் 3 மணி நேரம் கார்னரே பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லி அந்த விஷயத்தை டைலூட் பண்ணியிருக்காங்க. இப்போ நியூஸ் சேனலில் ஒரு முக்கியமான பெரிய விஷயம் நியூஸ் வந்துச்சுன்னா இதை டைலூட் பண்ணுறதுக்காக வேறு விஷயத்த சொல்லி பெருசாக்குவாங்க இல்லையா, அதனால தான் அந்த மாதிரி இந்த மாதிரின்னு விஷயத்த விட்டுருக்காங்க. இப்போ கூட விக்ரம் தான் லீடிங் அப்படிங்கிறாங்க. அதுவும் நிஜமாக பொய்யான்னு தெரியல. அந்த பர்டிகுலர் கண்டென்ஸ்டோட பிஆர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். திவ்யாவை கார்னர் பண்ணுற மாதிரி அப்படியே அமித்தோட பொண்ணுக்கு நிறையா ஃபேஸில் பவுட்ரு போட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த குழந்தைய யாராச்சும் சொல்லுவாங்களா, அமித்தோட குழந்தை ஃபேஸில் நிறைய பவுடர்லாம் பூசிட்டு வந்த மாதிரியும் திவ்யா அதை சொல்கிற மாதிரியும் போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. இந்த ஒரு போஸ்ட் மட்டும் அமித்தோட பொண்ணு திட்டி ப்ரொஃபைல் பிக்சரை சேஞ்ச் பண்ணுற மாதிரி கானா வினத்தை அபேஸ் பண்ணுறது, ப்ரொஃபைல் பிக்சர் மட்டும் சேஞ்ச் பண்ணி அப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் கண்டஸ்டனாக அபேஸ் பண்ணுறது, இந்த கானா வினத்து திவ்யாவை அதே போல் செய்கிறது. திவ்யாவோட ஆளுங்க தான் பண்ணுறது மாதிரி ஒரு இமேஜ் இருக்காங்க, கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கீழே போய் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கண்டஸ்டன்னை தான் நீ ஒரு குயினு கேமர் அப்படின்ட்டு அப்படி ஒவ்வொரு கண்டஸ்டண்டாக மாற்றி மாற்றி அபேஸ் பண்ணுறது. அதேமாரி திவ்யாவுக்கு கோவம் வர மாதிரி எல்லாத்தையும் திவ்யா மேலே தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஒரு வேலை நடந்தது தான் இந்த கமருதீன் பார்வோடுது. இப்போ வந்து விக்ரம் லீடிங்குங்கிறாங்க. அது எப்படி உண்மை என்னன்னு தெரியல. இப்போ எல்லா பாயிண்ட்ஸும் கணக்குப்படி பார்த்தா சபரி தான் 35 பாயிண்ட்ஸோட லீடிங்கில் இருக்கார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.